இங்க ஒரு அரக்கன் ஒரு மந்திர கோல் அடையறதுக்காக ஒரு நாட்டையே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நாட்டு வீரர்கள் அவனோட சக்திக்கு ஈடு கொடுக்க முடியாம கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த மந்திர கோலம் அவன் கையில கிடைச்சிருது. அப்ப அவன் அதை பயன்படுத்த போறப்ப திடீர்னு ஒரு துறவி அங்க வந்து அந்த மந்திர கோலை அவன்றது புடுங்கிடுறாரு. உடனே அந்த அரக்கன் அவனோட முழு சக்தியை பயன்படுத்தி துறவியை தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனோட படைகள் எல்லாத்தையும் துறவி ரொம்ப ஈஸியா சமாளிச்சிடறாரு. இதனால கடுப்பான அரக்கன் அவனோட அல்டிமேட் வெப்பனை துறவி மேல பயன்படுத்தலாம்னு முடிவு பண்றான். அவன் மந்திர கோல் அசைச்சதுமே ஒரு ஆயுதம் துறவியோட தலையை சுத்திருது. இப்ப அந்த அரக்கன் அது நரகத்துல இருந்து வந்தது, இதுக்கு மேல நானே நினைச்சா உன்னை காப்பாத்த முடியாதுன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா துறவி ரொம்ப காமா எதையோ சொல்றாரு. உடனே அந்த அரக்கனோட முகத்தையும் அந்த ஆயுதம் சுத்திருது. அது அவனை இருக்க ஆரம்பிக்கவும் அவன் தடுமாறி கீழே விழுந்துடுறான். இப்ப துறவி அவன்கிட்ட உன்னோட தீய எண்ணங்களை கைவிட்டா அது தானா உன்னை விட்டு விலகிருன்னு சொல்றாரு. அவனும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பாக்குறான். ஒரு கட்டத்துல முடியலைன்னு எல்லாத்தையும் கைவிட்டுறான். அதுக்கப்புறமா துறவி அந்த மந்திர கோலை சுத்துறாரு. உடனே அவர் முகத்துல அந்த ஆயுதம் சுக்குநூலா உடைஞ்சிருது. அதை பார்த்த அந்த அரக்கன் புத்தரையே பார்த்தது மாதிரி என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர்னு சரண்டர் ஆயிடுறான்.